அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னா கபால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? தமிழ் படத்தில் ஏதோ ஒரு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுற சீன் தானே. 92.7 பிக ஃபுல்லாக சரசாய காலத்தில் பாலாஜியோட டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க, இந்த 4 விஷயம் பொண்ணுங்களுக்கு மட்டுமே தான் இருக்கணும். அவங்க அப்படி இருந்தால் தான் நல்ல பொண்ணுங்க, இல்லைனா இச்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து காலாகாலமாக நம்மளுக்கு பார்க்குற படத்துலையும் நம்ம படிக்கிற புக்லையும் நம்மளை சுற்றி நடக்கிறதுலையும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் நம்மளுக்கு சொல்லியும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க, மனசில் போயிஞ்சு இன்றைக்கி ஏதாவது ஒரு பொண்ணு கொஞ்சம் அறிவாக இருக்குது, கேட்ட கேள்வி தப்பா இருந்ததுன்னா என்ன நீங்க கேட்கற தப்பா இருக்கு அப்படின்னு திருப்பி கேட்டுச்சுன்னா என்ன பண்றா இது அப்படின்னு சொல்லிட்டு அசிசியமா திட்ட ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது ஒரு பெண்களுக்கு எதிரான தீங்கு நடக்குது அப்படின்னா உடனே ஊர் உலகமே அந்த பொண்ணு எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே போச்சு, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே அந்த பொண்ணை தான் கேள்வி கேட்குமே தவிர அசிங்கமா பண்ண பையனை ஒரு கேள்வி கேட்காது. இது வெளி உலகத்தில் தான் பரவாயில்ல, இந்த வெளி உலகத்துக்குலாம் நான் தேவையில்ல, நான் பாட்டுக்கு என்னோ ஃபோன் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்டர்நெட் நான் பாட்டு நிம்மதியாக இருக்கேன்டா அப்படின்னா அங்கேயும் அந்த நிம்மதி இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க விலக வச்சு சாயங்காலத்தில் ஏன் பொங்கற அப்படின்றீங்களா? இது நான் பொங்கல் அங்கிள் 2-3 நாள் முன்னாடி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த வித்யாஸ் அப்படின்னு 2 பொண்ணுங்க, 2 பேரும் வித்யாஸ் வித்யா, அதனால வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது தக்கு பக்கத்தில் ஒரு கமா போடல அப்படின்றதுனால இந்த வித்யாஸை படிக்கும்போது தமிழில் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தெரிஞ்சனால ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் அது மிக பெரும் காமெடி, சந்தானம் ஜோக்கோட சம ஜோக்கு அப்படின்ற மாதிரி நினச்சி ஷேர் பண்ணி பயங்கர வைரல் ஆக்கி அது எதனால அதில் ஒரு ரசிப்பு தன்மை இருந்தது, அது எதனால ரசிச்சாங்க, அது எது சிரிச்சாங்க, இதே சப்போஸ் இந்த 2 வித்யாவும் அவங்களோட கசின் சிஸ்டர்ஸ் இல்லை சொந்த சிஸ்டர்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணியிருப்பாங்களாம் தெரியாமல் வைரல் ஆக்கி அந்த பொண்ணுங்களும் வந்து மூஞ்சிலே குத்துற மாதிரி ஒரு பதிலாக சொல்லி மூஞ்சி போச்சு. இதை ஒரு 2-3 வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். இனி என்ன பண்ண போகிறோம் அடுத்த கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, கடந்த சில வருஷங்களாகவே பசங்க இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் அது சேஃபாக ஃபீல் ஆகுதா, என்ன மாதிரி கொடூர மனப்பான்மையோட எதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபேஸ்புக், ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற 2 பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பேச போகிறோம். எதுக்கு பொண்ணுங்க பசங்க சைட்லையும் கேளுங்க, பசங்க சைடில் கேட்க எதுவுமே இல்லை. நானே ஒரு 10 குரூப்பில் இருக்கேன் வாட்ஸ்அப்பில், எல்லாம் கண்ட்ராவி தான். முன்னாடிலாம் எதெல்லாம் பேச கூச்சப்படுவோமா, இன்றைக்கி ஓப்பனாக அதெல்லாம் வந்து வக்கரமே இல்லாமல் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பசங்களாம் எல்லாரும் தான் சேர்ந்தானே. ஸோ அதனால் இந்த 2 பெண்கள் சைட்லேருந்து மொத்த பெண்கள் சைடில் இருக்கிற குமுறல்கள் என்ன அப்படின்றலாம் கேட்க போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சுச்சு ஜி அப்படின்ற மாதிரி சம்மஜாலே கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். 2 பெண்கள், ஒரு ஐஃபை பாஷ், இன்னொருத்தவங்க தமிழ் அப்படியே மூஞ்சில் பொக்குன்னு குத்துற மாதிரி பல கருத்துக்களை சூழல் வைக்கும் ஒரு பெண்மணி. முன்னெல்லாம் வந்து சினிமா நடிகை, அதுக்கப்புறம் வேறு யார் இருப்பா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள், டிவியில் பெப்சி உமா, இது மாதிரிலாம் இருந்தால் தான் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு பயங்கரமாக உட்காந்துலாம் ரேடியோவில் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாருமே பொண்ணா கேட்க நீ ஏன் செலிபிரிட்டி சுற்றி நிற்கிற அப்படின்ற மாதிரி 2 ஆண்டி கேட்குறது எனக்கு கேட்குது அங்கிள். நான் தான் பாலாஜி. 92.7 பிக ஃபுல்லாக டேக் இட் ஈஸி பவர்ட் பை சொன்னால் தான் எனக்கு சம்பளம் போடுவாங்கனால பவர்ட் பை உதயம் பருப்பு வகை மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். லாவண்யா அப்படின்ற இளம் மாணவி என் பக்கத்தில் இருக்கிறாங்க. வணக்கம் லாவண்யா. ஹலோ. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு குறிப்பு வரையணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களை பற்றி ஒரு 140 கேரக்டர்ஸில் சொல்லணும். நான் வந்து ஒரு சிஏ ஆடிட்டர், மெட்ராஸில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன், உருண்டேன். இப்போ இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகே, இது ஒரு குவாலிட்டியாக வச்சு உங்கள் பக்கத்தில் எதுக்கு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்ட்டு அனந்த் வைத்தியநாதன் ட்ரெயின் பண்ண இந்த வாய்ஸில் இருக்கிற லாவண்யா வந்து நீங்கள் முக்கியமான சில கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. எதிர்த்த பக்கத்தில் இருக்கிறது வந்து ராஜகுமாரி. இவங்க யார் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் ராஜகுமாரி சிறு குறிப்பு வரைக. ட்விட்டரில் ராஜகுமாரினா ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதுலேருந்து தான் என்னை இவர் கூப்பிட்டுருக்காரு. அதுதான் என்னோட செலிப்ரிட்டின்னு அப்பெல்லாம் இவரே சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் என்னென்னா, நான் ஒரு பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட். ட்விட்டர் வந்து தான் எனக்கு இந்த ஜேர்னலிசமில் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் கூட ஜேர்னலிஸ்ட்டாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியம் தான் அது. ஸோ அதுலேருந்து வந்ததுனால எனக்கு ஜேர்னலிசம்லேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். ஓகே, ஜேர்னலிஸ்ட்னு 5 வாட்டி, ட்விட்டர்னு 7 வாட்டி சொன்னேன். இவங்க தான் ராஜகுமாரி. யார் இவங்க அப்படின்னா, நிஜமாலே வந்து இவங்க 2 பேருமே வந்து ட்விட்டர் அப்படின்னு இன்டர்நெட்டில் இருக்குது. அந்த டப்பா வாங்கினா ஒரு குட்டுனியும் ஒரு பறவை வருமே, அந்த பறவை இருக்கிற அந்த இன்டர்நெட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இவங்க பயங்கர கருத்துக்கள்லாம் போட்டு மக்களை தன் பக்கம் இழுத்து வச்சிருக்கிற இவங்க 2 பேரை வச்சு தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பேச போகிறோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் மைக் ஆஃப் பண்ணியிருந்தபோது, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இன்னைக்கு எதுக்காக உங்களுக்கு 2 பேரும் கூப்பிட்டா, நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த சோஷியல் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து ட்விட்டருக்குலாம் முன்னாடி பிளாக் இருந்தது. இன்டர்நெட் எப்போ இன்டர்நெட் வந்து நான் கிட்டத்தட்ட 2003லேருந்து செம்ம பாஷ். அந்த டைம்லலாம் நம்மளுக்கு இன்டர்நெட் சென்டர் தான் தெரியும். அங்கேயும் போனால் வந்து ஐடி கார்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் வந்துடுவோம். நீங்கள் ராஜகுமாரி 2010 கரெக்டாக 2010 ஒரு ரிலேட்டிவ்லி அவங்களோட கொஞ்சம் நம்ம எங்க நான் வந்து 2000 யங்ஸ்டர்ஸ். ஓகே, நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்க 2003லாம் இன்டர்நெட்டில் போயிட்டு? இது ஒரு பையன்கிட்ட தான் கேட்கக்கூடாது, பொண்ணுகிட்ட. முன்ன வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே வெப்சைட் வந்து யாஹூ மெயில். ஆமா, யாஹூ. அங்க வராத மெயில் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பேன். ஓ, யாஹூ சாட் தெரியுமா உங்களுக்கு? யாஹூ சாட்ல எங்க அம்மா அப்பா இல்ல. அப்படியே நான் பண்ணுவேன் 11th படிக்கும் போல. பிலிப்பைன்ஸ்ல இருக்கிறவங்க ஐ ப்ளீஸ் டெல் மீ ஏஎஸ்எல் ப்ளீஸ் 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 அவள் தான் சொல்லவே மாட்டாங்க. நீங்க உங்கள மாதிரி பேட் ஃபெலோஸ்னால தான் எங்க மம்மி டாடி என்ன வீட்ல தெரியுமா யாஹூ சாட். இல்ல அது அப்பங்க. இப்போ நான் கொஞ்சம் டீசன்ட் கை. அண்ட் நீங்க ராஜகுமாரி 2010ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது ட்விட்டரா இல்ல ஃபேஸ்புக்? வலைப்பாயுதுன்னு ஒரு இதுல எல்லாருமே வந்து வலைப்பாய்ஞ்சிட்டு
வலை பாஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இது போடுவாங்க ஆனந்த விகடன்ல ஆமா வரும். ஆனந்த விகடன்ல அதை வந்து என்னது இது வலைப்பாயுதேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் பார்க்கும்போது தான் ட்விட்டர் அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் தான் ட்விட்டர் போனால் அப்படியே அறிவாளிங்க தான் அங்கே இருப்பாங்கன்னு ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இப்போ உடஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இவங்க கோபிநாத் சொந்தக்காரங்க மாதிரியே பேசுவாங்க. வலைப்பாயுதே பிம்பம் எல்லாம் கேட்கறதுக்கு பிம்பம் சான்ஸே இல்ல. இல்ல. இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இன்னைக்கு சாயங்காலம் பேச போறோம். எதை பத்தி அப்படின்னா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது இந்த பசங்கனால, எந்த அளவுக்கு வந்து போயிட்டு புக்குன்னு வாயிலே குத்துற மாதிரி இட்ஸ் அபியூசிங் அண்ட் ஆல் ஹேப்பனிங் அப்படின்றது தான் ரொம்ப ஆக்டிவா யூஸ் பண்ற ரெண்டு யூசர்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். இது டிடிசி வித் மீ பாலாஜி. ரொம்ப ஆக்டிவா இன்டர்நெட் யூஸ் பண்ற இரண்டு பெண்கள் கிட்ட இன்னைக்கு பேசினுக்கிறோம். 92.7 BFM இது டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். இதுக்காக அப்படின்னா வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக டைம் பாஸாக ஆரம்பிச்சு நீ ரொம்ப சீரியஸாகவே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு பர்சனலாக பசங்க கிட்ட செம்ம இரிட்டேஷன், நிறைய விஷயம் வந்து தேவையில்லாமல் ரொம்ப சீப்பான விஷயங்கள் ஷேர் பண்ணுறது, கமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதெல்லாம் அங்கேயே ஆரம்பிச்சாச்சுன்றதுனால ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணுற இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேரக்டர் அப்படின்லாம் வந்து நம்ம இப்போ உங்களுக்குள்ள டிபேட் மூட்டி விட்டு சண்டை மூட்டி விட்டு அடிச்சு அழலாம் வச்சு வயலின் வாசிக்க போகிறது இல்லை. என்ன அப்படின்னா வந்து இப்போ கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் முன்னாடி வந்து த வித்யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இதே மாதிரி வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்ததில்ல, அந்த கமா உள்ள ஸ்பேஸ் உள்ள அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்க்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருந்ததுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஊர் ஃபுல்லாக வந்து செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அது சாதாரண விஷயம்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது ரெண்டு பொண்ணுங்க தப்பாக பண்ண. ஆனால் வந்து பசங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு ஹை கொடுத்ததுன்னா இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அந்த ஃபோட்டோ ஒரு வாட்டியாவது வந்திருக்கும். நிச்சயமா அது வந்து வைரல்னுபாங்களே இந்த கொலவெறி டிபார்ட் மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஸ்பீட்ல வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் சர்க்குலேட் ஆச்சு. ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சரி நீங்க உங்களுக்குள்ள சிரிச்சுக்கோங்க, அது வந்து இப்படிலாம் பெருசாக்குறது. ஆமா இல்லை நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணா இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரண விஷயமா தான் இருந்திருக்கு. ஐயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ போல்ட் ரிப்ளை கொடுத்தாலும் ஒரு 2 டேஸ்க்கு வந்து செம்ம இரிட்டேஷன் இருந்திருக்கும், பயங்கரமாக ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு பொண்ணா இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சா? ஆமா, அது ஒரு பொறுப்புணர்ச்சி யாருக்குமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அது வந்து எந்த அளவுக்கு இன்னொரு ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும், இன்னொருத்தருக்கு எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கும் அப்படின்னு யாருக்குமே ஒரு அதை யோசிக்காம தான் அதை பண்றாங்க. அது ஒரு சின்னதாக ஒரு இடத்துல அதை யோசிச்சிருந்தா கூட அதை செய்ய மாட்டாங்க. இந்த ஃபோட்டோ நம்ம கிட்ட வந்திருக்கு, இதை நம்ம டெலீட் பண்ணணும், நம்ம கிட்ட வந்ததே தப்பு அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது இன்னொருத்தருக்கு இவங்க அனுப்ப மாட்டாங்க. நான் தனக்குன்னு இருந்தா ஆணா கூட இருக்கட்டும், ஒரு ஆணு கூட இந்த மாதிரி பாதிப்புலாம் உண்டு. அவனோட ஃபோட்டோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஃபோட்டோ ஏதோ யாருக்காவது போனாங்கன்னா அவனுக்கு அந்த பாதிப்பும் இருக்கும். அதே மாதிரி தான் பெண்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஆனா சமூகத்தின் பார்வையில பெண்ணுக்கு நடக்கும்போது அது ரொம்ப மோசமானதா போய் விளைவுகளை ஏற்படுது. சமூகத்தின் பார்வையில அப்படின்னு சொல்லி இந்த ஷோல யாராவது சொல்லியிருப்பாங்களா எனக்கே தெரியல. அந்த மாதிரி பேசுறது யார் அப்படின்னு பார்த்தாக்க ராஜகுமாரி அப்படின்ற பேர்ல ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ற ஒருத்தங்களும், லாவண்யா அப்படின்ற பேர்ல அவங்களும் இவங்க கொஞ்சம் வந்து ஐஃபை யோயோ வாட் அ ஃபேஷனபிள் லூயி உட்டான் அப்படின்றவங்க அவங்க ஒன்று உட்டனா பார் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ற ரெண்டு பேரும் எதுக்காக பேசிக்கிறாங்கன்னா இன்னைக்கு ரோட்ல மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் பொண்ணுங்களுக்கு வந்து பயங்கர இரிட்டேஷன் ஜாஸ்தியாகுதா, பசங்களாம் செம்ம டார்ச்சரா நான்சென்ஸ் பிஹேவியர் மாதிரி பிஹேவ் பண்றாங்களா, எப்படி இருக்குது அவங்க அங்கே போனால் வந்து எவ்வளோ இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டுக்கிறோம். எதுக்காக அவங்க கிட்ட கேட்குற பசங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்களாம் செம்ம பேட் அண்டி, ரொம்ப கூச்சம் நாச்சமே இல்லாமல் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறோம். இது டிடிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். லாவண்யா, ராஜகுமாரி இரண்டு பெண்கள் தமிழில் வந்து அப்படியே கோபிநாத்தே வந்து எந்த 2 வார்த்தை எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கர புலமை மிகுந்த ஒருத்தங்க. இன்னொருத்தங்க வந்து ஐஃபை யோயோ பாஷ் இங்கிலீஷ். இந்த 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப வருஷமாக வந்து இன்டர்நெட்லாம் செம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ வருஷமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுற இவங்க கிட்ட ஆண்களோட மென்டாலிட்டியில் சேஞ்சஸ் இருக்கா, இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஹேட்ரட், வக்கரம், அதுக்கப்புறம் வந்து அப்யூஸ் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராகவோ இல்லை ஜென்ரலாகவே வந்து அதிகமாக இருக்கா அப்படின்றத சாயங்காலத்துலேயும் பேசினுக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்நெட்டில் நம்ம பார்க்குற கொடுமையான கேவலமான விஷயங்கள் தான். சப்போஸ் இந்த தொல்லையே இல்லடா என்கிட்ட அந்த மாதிரி ஃபோனே இல்லை 000 தான் வச்சிருக்கேன், இருக்கிறதுல லக்கியஸ்ட் மேன் நீங்கள் தான். ஆனால் உங்களை பக்கத்தில் வந்து என்ன இந்த ஃபோனை வச்சிருக்கீங்க அப்படின்வாங்க, அவங்க வாயிலே குதிச்சு போ அப்படின்றங்க. அதுதான் கரெக்ட். இப்போ அவங்ககிட்டே பேசலாம். ஓகே, இந்த மாடர்ன் நியூ ஜென்ரேஷன் இந்த பசங்கள்லாம் வந்து இப்போ நாங்கள் மாறிட்டோம், முன்னாடி மாதிரி கிடையாது, நாங்கள் ரொம்ப லிபரல் அப்படின்றதுலாம் வந்து நிறைய பேர் சொன்னாலும் ஓப்பனாக இவங்க நடந்துக்கிற இந்த சோஷியல் மீடியா இந்த பழக்க வழக்கங்கள் எக்ஸாம்பிள் தானே. அப்படி இப்போ கிடையாது. வந்து விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு போட்டோ நம்ம கிட்ட வருது, இப்போ யாரும் இதுவே நம்ம சிஸ்டரா இருந்தா, இதுவே எனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா, இதுவே என்னோட ஃப்ரெண்டா இருந்தா டெஃபினட்டா அப்படியே பத்தின்னு ஏறியும் நீங்க வந்து ஆனா அது தெரிஞ்சவங்களா இருந்தா, இதுவே தெரியாதவங்களா இருக்கும் அந்த சென்சிட்டிவிட்டியே இல்லை.
அவங்களுக்கு தோணவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்றதுக்கு பதிலா இன்னும் 10 பேர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்றாங்க. எதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றீங்க? நான் இல்ல உங்களை நான் கேட்கறேன். இப்போ தெரிஞ்ச பொண்ணு இது வந்து எப்பவுமே நார்மல் மென்டாலிட்டி தான். எனக்கு வந்து என் தங்கச்சி நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேனே தவிர வேற ஏதாவது ரோட்ல போற பொண்ணு ஐயோ அது அவனோட தங்க அப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதுதான் வந்து பசங்களோட மென்டாலிட்டி. ஆனா இன்னைக்கு இந்த வெறும் கேட்ஜெட்ஸ் வச்சிருக்காங்க, எல்லா மீடியம்லயும் இருக்காங்கன்றதுனால they are not modern men. உங்களை வந்து இல்ல ஸ்டாக்கிங் அப்படின்றது வந்து நேர்ல நடக்கிறது மட்டும் இல்லாம இன்டர்நெட்லயும் நடக்குது. அபியூசிவா நேர்ல நடக்குது கம்மியாச்சுன்னு. ஆமா, இன்டர்நெட்ல தான் ஏன்னா எல்லாரும் இன்டர்நெட்ல தான் பண்றாங்க. இல்ல நேர்ல கூட பலர்னா அரை கூட கொடுத்துட்டு போயிடலாம். இங்க வந்து எங்க போய் உனங்களை தேடுறது? எந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அஃபென்சிவா இருக்கு? அதான் என்னன்னா ஒரு பொண்ணா இருந்து ஒரு நம்ம கருத்தே வைக்க கூடாது அவங்களுக்கு. இந்த பொண்ணு நம்ம அவங்களோட அறிவு கம்மியா தான் இருக்கணும். அவங்களுக்கு ஈக்குவலா எதுவுமே பேசிடக்கூடாது. அவங்க வைக்கிற முன் கருத்துக்கு நம்ம ஒரு கருத்து எதிர்கருத்தும் சொல்லவே கூடாது. உனக்கு அறிவு இல்லைன்றது நீ ஒத்துக்கோ. அது அப்படியே நம்மள போட்டு அதுக்கு நமக்கு அறிவு இருக்கு, நான் இப்படிதான் நான் சொல்றது கரெக்ட் தான் நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மள போட்டு அடி நடிப்பாங்க. நம்ம போட்டோவை போடுறது, நம்ம என்ன எழுதுறோமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வேற மாதிரி திருச்சி அனுப்புறது, நிறைய இருக்கு. மந்தமா எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வந்து பாராட்டி இல்லனா அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருந்தனா அந்த மாதிரி இருந்தா நீங்க நல்லவங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க நல்லவங்க. சூப்பர். இப்போ இருக்கணும். ஸோ என்னதான் கேட்ஜெட்ஸ் குருலாம் போட்டிருந்தாலும் ஸோ பயங்கரமான கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமான ஃபேஷன் சென்ஸ்ல இருந்து நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி ட்விட்டரில் போயிட்டு ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் ஆஃப் த மேன்செஸ்டர் யுனைடெட் அப்படிலாம் சொன்னாலாம் வந்து மாடர்ன் மேனா கிடையாதுல்ல. முன்னாடி எப்போ அந்த காலத்தில் இந்த அடிமைத்தனலாம் இருந்தபோது பொண்ணுங்கன்னா முட்டாளாக இருக்கணும், வாய் திறந்து பேசக்கூடாது, அச்சமானம் நாடம் பயிர்ப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்த மாதிரி இப்போ அப்படி தான் நினச்சினுங்கிறானுங்க அப்படின்றது தான் வந்து இந்த 2 பெண்களோட கருத்து. யார் இவங்க 2 பேர் அப்படின்னா ராஜகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் தமிழில் அவங்களோட கருத்துக்கெல்லாம் ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணுற ஒருத்தங்க, 4-5 வருஷமாக ரொம்ப ஆக்டிவாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க. இன்னொருத்தங்க லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏ காய்ஸ் யோ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஸ் ஜெயராஜ் படத்தில் வர ரேப் மாதிரி நிறைய இங்கிலீஷ் கருத்துக்களை பரப்புற இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு பெண்கள் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து இரிட்டேட் ஆகுறாங்க பசங்கனால அப்படின்றத பேசிக்கிறாங்க. இது டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் 92.7 பிக ஃபோலோ பாலாஜி டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு ஆயில் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து லாவண்யா அப்புறம் ராஜகுமாரி இவங்க 2 பேரும் இளம் பெண்கள் ரொம்ப நாளாக வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதில் ஆக்டிவாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் அவங்களோட ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணி அது மூலியமாக எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் வர்ச்சுவல் செலிபிரிட்டி அதாவது இன்டர்நெட்டில் மட்டும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இவங்க கிட்ட என்ன பண்ணுறோம் சாயங்காலத்துலேருந்து அப்படின்னா பசங்களாம் இன்டர்நெட்டு இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு யூடியூப் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வக்கரத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. பொண்ணுங்க அப்படின்னா வந்து ஒரு கமாடிட்டி அப்படின்றது இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக அந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பரவாது. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாங்க, ஒரு தப்பான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற பொண்ணு என்ன ஆகுமோ அந்த பொண்ணு மனசு எப்படி கஷ்டப்படும் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு பொண்ணாக இவங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது சாயங்காலத்துலேருந்து பேசினுக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு யாஹூ போய் பார்த்து அதெல்லாம் விட்டு விவரம் தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் வாட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் தட் யூ ஹவ் சீன்? மென்டாலிட்டி நான் சொல்றேன். முன்னெல்லாம் வந்து இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஏதோ சொல்றோம்னா ஒரு சர்டன் என்ன சொல்றது கொஞ்சம் மேனர்ஸ் கொஞ்சம் டீசென்சி அதாவது நானும் நீங்களும் வேற கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா நான் வந்து சொல்லுவேன், அப்புறம் நீங்களும் திருப்பி சொல்லுவீங்க, சரின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஆனா இப்போ என்னன்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரேடியா லேபிள் போட்டுறாங்க, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சறாங்க, பிராண்ட் பண்ணிடுறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பொண்ணுன்றதுக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வந்து எழுதுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மரியாதை கொடுத்து கவனிச்சுக்கிற பசங்களும் இருக்காங்க, ரொம்ப இழிவா ரொம்ப கேவலமா பேசுற பசங்களும் இருக்காங்க. ஈக்குவலா இருக்காங்க இந்த 2 செட் ஆஃப் பீப்புளுமே இருக்கு. ஸோ நேர்ல வந்து தெரிய மாட்டோம், நம்ம வந்து விசிபிள் கிடையாது, நம்மள எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்திலே நிறைய பேர் இப்படி பேசுறாங்களா? அதுதான் மெயின். அதுதான் மெயின் காரணம்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேர் இல்லாத அக்கவுண்ட் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆமா, ஜேம்ஸ் பாண்ட் நாட் 8 அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட பேர் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2-3 பேர் போலீஸ்க்குலாமே போயிருக்காங்க, அந்த அளவுக்கு போயிருக்கு இந்த அபியூஸ்லாம். இல்ல முன்னாடி தான் வந்து ட்விட்டர்ல நடந்தது சும்மா ஒரு ட்விட்டர் சண்டை நோட்டு. இப்ப நிறைய பேர் வந்து they are taking to the other level. அது கிரைமா வந்து கமிஷனர் ஆபீஸ்ல போய் புகார் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க நிஜத்துல வந்து த்ரெட் பண்றதுன்ற மாதிரி இப்ப பேப்பர்லயுமே நிறைய வருது. நிறைய பேருக்கு வந்து வேலையெல்லாம் போயிருக்கு. அவங்க வந்து கோணாமணான்னு பேசினதுனால. எப்படி பேசினதுனால? கோணாமணான். ஓகே, கோணாமணான் நல்ல ஒரு வார்த்தையா இருக்கிறது நேயர்களே. கண்ணாபின்னான்னு பேசினது அதுவும் வந்து நான் இப்போ கண்ணாபின்னான்னு சொல்றேன். ஆக்சுவலா நீங்க படிச்சீங்கன்னா செமையா ஷாக் ஆயிடுவீங்க. நான் வீட்டுக்கு வந்து ஏதோதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இல்ல நீங்க இத யாரோ ஒருத்தன் சொன்னது நீங்க சொல்லி கூச்சப்பட தேவையில்லை. நான் உன்னை வீட்டுக்கு வந்து ரேப் பண்ணுவேன்னு ஒரு ஆமா வீட்டுக்கு வந்து ரேப் பண்ணுவேன், இல்ல நான் நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து கொலை பண்ணுவேன்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. இது வந்து இதெல்லாம் ஏதோ ஒரு சினிமா பத்தி பேசினதுக்காக ஒரு நடிகரோட ரசிகர். ஆமா ஓகே.
இது வந்து உங்களுக்கு நடந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு படத்தை கிண்டல் பண்ணதுக்கு இல்ல ஏதாவது படத்தை பத்தி நிறைய நடந்திருக்கு. படம் இல்ல, சமூக கருத்து நம்மளோட ஒப்பீனியன் வைக்கும் போதே ஒரு 4 பேர் கிளம்பிடுவாங்க. யார் இந்த 4 பேர்? எங்கேயோ மூலையில் ஒளிஞ்சிருக்கிற அல்கொய்தா தீவிரவாதிகள், அதுக்கப்புறம் வந்து சமுதாய விஷக்கிருமிகள்லாம் கிடையாது. சாதாரணமாக ரோட்டில் சுற்றி நிற்கிற ஒரு பையன், காலேஜ் போகிற பையன், கம்பெனியில் வேலை செய்கிற பையன்ற மாதிரி ரொம்ப நார்மல் லைஃப், ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்களாம் வந்து இன்டர்நெட்டில் போய் அடையாளம் தெரியாதுன்றதுனால அசிசமாக பேசுறது, அது பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணுற ராஜகுமாரி அப்படின்ற ஒரு ட்விட்டரில் பிரபலமாக இருக்கிறவங்கிட்டும் லாவண்யா அப்படின்ற பயங்கர ஐஃபை பாஷா ட்விட்டரை யூஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த இன்டர்நெட் ஆரம்பிச்சும் போது ஜுக்கர்பர்க்கே ஃபோன் பண்ணி தான் யூஸ் பண்ணுங்களேன்னு சொன்ன டைம்லேருந்து நீங்கள் கேட்டு நிற்கிறது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த இவங்க கூட தான் பேசி லாவண்யா மோகன் அதுக்கப்புறம் ராஜகுமாரி அப்படின்ற 2 பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் ஆரம்பிச்சு ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணி எக்கச்சக்க கருத்துக்களை மக்கள் கிட்ட பரப்பி நாங்களாம் யாத்திரமா அப்படின்ற அளவுக்கு வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸ். இவங்க 2 பேரும் சாயங்காலத்துலேருந்து வந்து சோஷியல் மீடியாவும் இந்த வாட்ஸ்அப்பும் வந்ததுக்கப்புறம் பசங்களோட மென்டாலிட்டி இன்னும் கொஞ்சம் கொடூரமாகிடுச்சா. வக்கரமாக முன்னாடி பார்த்த விஷயங்கள் மெஜாரிட்டி மக்களுக்கு வக்கரமாக தெரிஞ்சதெல்லாம் இப்போ ரொம்ப அசால்ட்டாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணு தானே நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு கொடூரமானது, பொண்ணுங்களுக்கு ஃபேஸ்புக்கும் இன்டர்நெட்டும் எந்த அளவுக்கு ஒரு டார்ச்சராக மாற்றி வருது அப்படின்றதான் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட சாயங்காலத்துலேயும் பேசினோம். நான் தான் பாலாஜி, இது டேக் டிசி. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும், பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வடி சோப்ஸ் அண்ட் பவுடர். இப்போ ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும், நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ திட்டுறது கூட இப்போ ஒரு 10,000 பேரில் ஒரு 200 பேர் திட்டுறாங்க அசிங்கமாக அப்படின்னா, இந்த 200 பேரில் மெஜாரிட்டிக்கு வந்து ஐடென்டிட்டி இருக்காது. ஐடென்டிட்டி இல்லாமல் கொஞ்சம் பேர் திட்டுறாங்க. ஆனால் அது இல்லாமல் வாட்ஸ்அப் அப்படின்றது என் ஃபோனில் இருக்குது, நான் ஒண்டி தான் பார்க்க முடியும் அப்படின்னும் போது நான் ஒரு 10 குரூப்பில் இருக்கேன்னா இந்த 10 குரூப்பில் இருக்கிற வீடியோவும் ஃபோட்டோவையும் நான் இப்போ வந்து உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அது முன்னாடி நான் சொல்லக்கூட தங்கியிருப்பேன், எனக்கு கூச்சமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அது ஓப்பனாகவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வித்தியாசன்ற மாதிரி விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு பான் தெரியாமல் அந்த பொண்ணுக்கு எடுத்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ண. இது வந்து இப்போ இதுவுமே வந்து மென்டாலிட்டி சேஞ்ச் தானே. இது ரொம்ப ஈஸியாகவே கொடூரமாக ஆகிட்டோம் பசங்கள்லாம் அப்படின்ற மாதிரி. அதான் இது இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை அப்படிங்கிற, சீக்கிரம் போய் யார்கிட்டையும் போய் நம்ம புகார் கொடுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு தைரியம் தான், வேற எதுவுமே இல்லை. இப்போ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நம்ம ஒரு சட்டமோ இல்லைனா அதுக்கு ஒரு தனி பிரான்ச் இருந்து அதை தடுக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே முன்னெடுத்தா மட்டும்தான் இது கம்மியாகுமே. ட்விட்டரில் கூட எத்தனையோ பேர் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கம்ப்ளைண்ட் கூட எடுத்தது கிடையாது. ரொம்ப மன உளைச்சலை கொடுத்த பசங்க மேலே கூட கம்ப்ளைண்ட் எடுத்தது கிடையாது. அந்த ஒரு தைரியம் மட்டும்தான் இவங்களை இந்த அளவுக்கு போக வைக்குதுன்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை, நான் மென்டாலிட்டியாவே இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் கொடூரம் இல்லை, இதெல்லாம் வக்கரம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அது வந்து இது நான் லிபரல் ஆயிட்டேன்ற ஒரு என்ன சொல்றது, நான் ரொம்ப மாடர்ன். See, talking about sex is different, then sharing some filthy things is different. இப்போ என்னன்னா the attitude towards இதுவே ரொம்ப வந்து என்ன சொல்றது கேஷுவல் ஆயிடுது. என்ன பெரிய போட்டோ தானே, இவ யாரோ எனக்கு இவ்வளவு தெரியாது, யார் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கோ பழகிட்டாங்க அப்படி. ஆமா. இல்லை, என்ன ஒரு ரொம்ப கன்றாவியான விஷயம் அப்படின்னா, இது யாரோ ஒருத்தங்க தப்பான வழியில் போகிற ஒரு 4 பேரை திருத்துறதுக்காக பேசப்படுற மாதிரியே இல்லை. எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுக்கே வந்து நம்ம இருக்கிற ஒரு குரூப்பில் இது மாதிரி ஒரு கன்றாவி வீடியோ வரும், நம்மளும் பார்த்து அப்படி சிரிச்சுப்போம். ஆனால் நம்மளுக்கு ஐயாச்சே என்ன இதை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, இதை போய் நம்ம பார்க்குறமேன்றதுனால நம்மளுக்கே தோன்றது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாமல் 10வது 12வதுலாம் படிக்கும்போது ஐயோ இப்படி பார்க்குறப்பே நம்ம இது பண்ணுறப்பே அப்படின்ற மாதிரி அதில் ஒரு கில்ட் இருக்கும், அதில் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். ஆனால் அது ஒரு தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் தப்பே இல்லை. ஏன்னா நம்ம மாடர்ன் திங்கிங் யோயோ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுத்துருவோம். எதுக்காக இதை பேசினுகிறோம், யார் கூட பேசினுகிறோம் அப்படின்னா, சாயங்காலத்துலேருந்து சோஷியல் மீடியாலையும் பெண்களுக்கு பயங்கரமான இரிட்டேஷன், ஒரு ஹர்ட்டிங், ஒரு அப்யூஸ் எல்லாம் வந்து பசங்களால வருதா அப்படின்றத ரொம்ப வருஷமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ராஜகுமாரி, லாவண்யா அப்படின்ற 2 பேர்கிட்ட பேசினுகிறோம். இவங்க 2 பேருமே ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக சமுதாய கருத்துக்கள்லாம் பரப்பிட்டுங்கிறவங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச போகிறோம். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடருங்கிறத மார்க்கலையே சொல்லிட்டேனே. சாயங்காலத்துலேருந்து 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி நான் டேக் டிசி அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்க, லாவண்யா, ராஜகுமாரி அப்படின்ற 2 பேர் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஆரம்பித்த ஒரு 2010 2009 டைம்லையும் இப்போயும் அது யூஸ் பண்ணுற பசங்களோட மென்டாலிட்டி மாறிடுச்சா. பொண்ணுங்களை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க, பயங்கரமாக அசால்ட்டாக அப்யூஸ் பண்ணிடுறாங்க. எது ஜோக்கு எது வக்கரம் அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றதான் பேசிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இன்சிடென்ட் ரொம்ப இன்சென்சிட்டிவாக எல்லா பசங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் பார்த்தா வந்து ரொம்ப கேஷுவலாக ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் தான் கிட்ட ஓப்பனாக கேட்டுக்கிறோம். அவங்களும் வந்து அவங்களோட 7-8 வருஷ இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசினுறாங்க. லைக் நீங்கள் இப்போ சொன்னது, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நார்மலாக வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்கு வாட்ச் காணும், எங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சு, வழிப்பறி ஜேப்படி கொள்ளையர், இப்போ நான் போலீஸ்க்கு போனால் கம்ப்ளைண்ட் எடுத்து, இப்போ வரைக்கும் போலீஸ்க்கோ எந்த சென்னையில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே இந்த சைபர் கிரைம்லாம் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு 4 ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தொலைஞ்ச ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுக்குறதா ஃபஸ்ட்டு சைபர் கிரைமில்.
இப்போ வரைக்கும் யாருக்கும் அந்த பெருசா எதுவும் தெரியாது. இங்கே சென்னையிலேயே நம்ம போய் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவன் எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், மென்ஷன்ல போட்டு திட்டுறதே தப்பு, அந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை சொல்றது கூட கம்ப்ளைண்ட் எடுக்கவோ இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவோ கூட ஒரு எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாது பெண்களால. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு அந்த தப்பு என்னன்னு புரியணும். ஓகே, இப்போ நீ வந்து ட்விட்டர்ல இவன் என்ன திட்டினானா போன் ஆஃப் பண்ணிட்டு போமா அப்படிங்கறாங்க. நம்ம போய் சொல்லடா உடைக்காம இந்த வேலை அதுதான் ஏமா நீ வாய தரணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, நீ எதுக்குமா இந்த மாதிரி பேசுன, நீ பேசுனனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. சோ அப்படி இல்லனா நம்ம ஒரு பிரபல செலிபிரிட்டியா இருந்து நம்ம வந்து பேப்பர்ல எல்லாம் வந்து நான் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுப்பேன். ஆமா, டைரக்ட்டா போய் கமிஷனர் வீட்டுக்கு போய் டிங் டாங் அப்படினு சொல்லிட்டு அங்கிள் இந்த பாய் ரொம்ப பேடா இருக்கான்னு சொல்ற மாதிரி அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். ஓகே, பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நியூஸ் தான் பேப்பர்ல வருது. அதுக்கப்புறம் அப்பதான் நமக்கு தெரியுது ஓகே இந்த மாதிரி ஏதோ உதாரணமே இருக்கு ட்விட்டர்ல. ஆனா அப்படி நடக்கும்போது அந்த கிரைம் குறைஞ்சிருக்கு. நான் கண் முன்னாடி பாத்திருக்கேன். ஒரு செலிபிரிட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அமைதியா இருக்கும், நாங்களா சந்தோஷமா இருக்கும். அமைதியா இருக்காங்க, ஒழுக்கமா இருக்காங்க பசங்க, இப்படியே போகணும் கடவுளே. ஆனா அது கொஞ்ச நாள் தான், திரும்ப வந்து அந்த குளிர் விட்டுருச்சுன்னு கூட. ஆமா, ரொம்ப ஷார்ட் மெமரி நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு. இல்ல எல்லாத்தோட ஷெல்ஃப் லைஃபும் ரொம்ப கம்மி தானே. இப்போ இந்த போட்டோ வந்ததுன்னா 2 நாளைக்கு அதுக்கப்புறம் வேற ஒண்ணு, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு, ஏதாவது புதுசா வந்துட்டே இருக்கு. அஞ்சலி பாப்பாக்கு தொட்ட கட்ட மாதிரி பேசிக்கிறேன். இவங்க தான் லாவண்யா, அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து ராஜகுமார். இவங்க 2 பேரும் தான் வந்து சாயங்காலத்துலேருந்து இன்டர்நெட்டை ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால அதில் பசங்களால் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல், இவங்கன்னா வந்து ஜென்ரலாக பொண்ணுங்களுக்கு இருக்கிற சிக்கல்லாம் வந்து பேசிக்கிறாங்க ஒவ்வொன்றா. ஆனால் போலீஸ்லாம் போய் சொல்ல முடியாது, என்னம்மா எதுக்குமா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கு தெரியும் சைபர் கிரைம் அப்படின்னாலே வந்து தொலைஞ்சு போன ஃபோனை கம்ப்ளைண்ட் கொடுக்குற செல்லு அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் தெரியும். ஆனால் ஊர் உலகமே அதில் இருக்கும்போது எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை ஆக்டிவாக யூஸ் பண்ணும்போது அதுக்கான சட்டங்களும் அதுக்கான இன்னும் பெரிய தனி டிபார்ட்மெண்ட்லாம் ஆரம்பிக்க வேண்டியது டைம் தானே இது. சீக்கிரமே ஒரு 55 வருஷத்துலேயே ஆரம்பிப்பாங்க பார்க்கலாம். இன்னும் கடைசியாக ஒன்றே ஒன்று இவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இவங்களை வீட்டை அமைச்சு வச்சலாம். நீங்கள் கேட்டு 92.7 பிக் எஃப்எம்ல TDC பவர்ட் பை உதயம் பருப்பு ஆயில் மற்றும் போட்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் வந்தோடனே செலிபிரிட்டி அப்படின்னா வந்து ஒரு நடிகையாக இருக்கணும், இல்லைனா வந்து ஒரு டிவி பர்சனாலிட்டியாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய ஆத்தராக இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் நீங்கள் 2 பேருமே வந்து உங்களோட சர்க்கிளில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஃபேமஸ். அது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண விதம். ஸோ இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்ன, லைக் வாட் இட் ஹஸ் சேஞ்ச் லைக் 5 வருஷத்தில் உங்களுக்கு ராஜகுமாரி? என்ன நிறைய மாத்திருக்கு. நிறைய ஒரு புக்கை தேடி போய் படிக்கிறத விட இந்த மாதிரி 140 கேரக்டர்ஸ் தான் நம்ம புக்கில் மாங்குமான்னு எவ்வளோ படிப்போம். ஆனால் இதில் அவ்வளோ படிக்க வேண்டியதே இல்லை. நம்ம ஒரு சின்ன விஷயத்த ஒரு இடத்துல போய் தேடி எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து எழுதியிருப்பாரு, ஒரு நியூஸ் வந்து இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சது. கற்றுக்கிறதுனால நம்மளுடைய தாட்ஸ் கூட சேஞ்ச் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்தோடனே சொல்லியிருந்தீங்க நான் ஜேர்னலிஸ்ட் ஆகிருக்கிற ஐடியா இல்லை, நான் இந்த சோஷியல் மீடியாவில் அதுவும் வந்து இதனால தான். ஆமாம். ஓகே, லைக் அதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் ஜேர்னலிஸ்ட் என்னோட லைனே டீச்சிங் லைன், அதுலேருந்து இப்படி டைவர்ட் ஆகி இதுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஜேர்னலிசம்ங்கிறது, அந்த மீடியாங்கிறது ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த சோஷியல் மீடியாவால் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ட்விட்டர் இந்த ஃபேஸ்புக்லாம் வந்து உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. லாவண்யா, how it has helped and shaped in the from 2003 year? எனக்கு எப்போவுமே ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் நான் ஸ்கூலில் வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு CA பண்ணியிருந்தேன். இந்த சோஷியல் மீடியா, இந்த பிளாக், ட்விட்டர், ஃபேஸ்புக்குங்கிறதுனால நிறைய எழுதியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் நியூஸ் பேப்பருக்குலாம் எழுதுறேன். ஓகே, அதெல்லாம் ஏன்னா என்னை வந்து ட்விட்டரில் நோட்டீஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே, இந்த எடிட்டர்ஸ் அவெல்லாம் பார்த்துட்டு யூஸ்வலாக நீங்கள் வந்து பிரிண்ட்டுக்குள்ளலாம் நுழையணும்னா ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. கரெக்ட். ஆனா சித்தப்பா யாராவது இன்டர்வியூ 25 வயசுல 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆமா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா இப்போ எல்லாம் மாறின்னு இருக்கிறதுங்கிறதுனால அவங்க வந்து சரி உங்க பிளாக் படிச்சேன், அதுவே நல்லா இருக்கு, நீ எனக்கு எழுது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இப்போ நான் ரெகுலரா எழுதுறேன். ஓகே, நியூஸ் பேப்பருக்கு. ஆமா, ஒரு பிரஸ்டீஜியஸ் நியூஸ் பேப்பர்ல எழுதுறதுக்கு ஆமா ஒரு வாய்ப்பு. ஓகே, அது எல்லாம் வந்ததுன்னா அது ட்விட்டர்ல வந்து அந்த ரெகக்னிஷன் ஓகே. 2 பேருமே அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் ட்விட்டரில் போயிட்டு ஐ கட் மை நெயில்ஸ் டா அப்படின்னா சூப்பர் டா அப்படின்றத தாண்டி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான் 2 பேர். சினிமாவில் இல்லை, டிவியில் இல்லை, வேறு எதுவும் பெருசாக வந்து பிரபலமாக நம்ம ஊரில் எதெல்லாம் பார்ப்போமோ அந்த எந்த துறையிலையும் இல்லை. ஆனால் அவங்களோட கருத்தை ஒரு ஓப்பன் ஃபோரமில் ஸ்ட்ராங்காக சொன்னதுனால இன்றைக்கி 2 பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்ய முடியுது அப்படின்றது இந்த மீடியமோட பவர். அதை தாண்டி அதில் இருக்கிற இரிட்டேஷன் தான் சாயங்காலத்துலேருந்து பேசணும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் பேசி 9 மணி ஆகுதுனால எல்லாருக்குமே பசிக்கிறதுனால வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். ஓகே, நீ கேட்டுக்கிறது TDC வித் மீ பாலாஜி. பேசிட்டு இருக்கிற 2 பேர் லாவண்யா அப்புறம் ராஜகுமாரின்னு ட்விட்டரில் இருக்கிறவங்க. ட்விட்டர் அப்படின்ட்டு ஸ்டைலிஷாக இருக்கப்போ